அதனால பயத்தம்பருப்பு வந்து என்கிட்ட கேட்டது, ஏன் அவளை பற்றி மட்டும் சொல்கிறேன், என்னை பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சேர்த்து சாதம் பிசினி நான் கேட்டேங்கிறதுக்காக எல்லாருக்கும் போடுவா, அழுத்துக்காமல் போடுவா கையில். குழம்பு இல்லை, இது வந்து மசியல். விரத நாட்களுக்கு வச்சுக்கலாம், அமாவாசைக்கு பண்ணலாம். மேலே இருக்கிற ஃபேனை போட்டால் அடுப்பு அணைஞ்சிருமா. அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. எப்படி தளன்னு கொதிக்கிறது பாருங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பயத்தம்பருப்பு மசியல். இது பாருங்க, இதுக்கு வந்து 200 கிராம் பயத்தம்பருப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். காப்படி 200 கிராம் பயத்தம்பருப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதை வந்து ஏற்கனவே நான் ஊற வச்சுட்டேன், ஏன்னா இல்லைன்னா நாழி ஆகும்னு சொல்லிட்டு களைஞ்சி ஊற வச்சுருந்தேன். இப்போ இதுக்கு 1க்கு 4 பங்கு ஜலம் விட்டு அடுப்பில் போட்டுட்டேன். நான் இப்போ அது வெந்துட்டுருக்கு, வேகலை, இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல, போட்டிருக்கேன். அதாவது அது வேகட்டும். 200 கிராமுக்கு 800 ml. ஆமாம், கொட்டி அதில் வேக போட்டிருக்கேன். நம்ம அன்றைக்கி துவரம்பருப்பை பற்றி ரொம்ப ஸ்லாகிச்சுட்டோம் இல்லையா, அதனால பயத்தம்பருப்பு வந்து என்கிட்ட கேட்டது, ஏன் அவளை பற்றி மட்டும் சொல்கிறேன், என்னை பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதனால் இன்றைக்கி பயத்தம்பருப்பு புராணத்தை இன்றைக்கி வாசிச்சிருவோம் அப்படின்னு. எப்படி கல்யாணம் அப்படின்னா துவரம்பருப்பு பிராதான்யமாக இருக்கோ, கல்யாணம் கார்த்திகை இந்த மாதிரி முக்கியமான விசேஷங்கள்னால் துவரம்பருப்பு எப்படி பிராதான்யமாக இருக்கோ, அதே மாதிரி இந்த பயத்தம்பருப்பு ஒரு விரத தினங்கள், ஒரு தர்ப்பண தினங்கள், தவசம் அப்படின்னா அன்றைக்கெல்லாம் துவரம்பருப்பு உள்ளே வர முடியாது. அன்றைக்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பயத்தம்பருப்பு தான் வர முடியும். இந்த பயத்தம்பருப்பில் தான் தலத்துக்கு பருப்பு, பயத்தம்பருப்பு பாயசம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்த உருண்டை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பயத்தம்பருப்பு தான். கூட்டில் பயத்தம்பருப்பு, கரமேதில் பயத்தம்பருப்பு, எதை எடுத்தாலும் அன்றைக்கி பயத்தம்பருப்பு தான் முன்னிலை வகிக்கும். பயத்தம்பருப்பை வச்சு தான் எல்லாமே செய்யும். 2வது வயத்து புண்ணுன்னு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டுனாலும் அப்போவும் பயத்தம்பருப்பு தான் முன்னாடி வரும். அதனால் இன்றைக்கி அந்த மாதிரியான பயத்தம்பருப்பு சம்மந்தப்பட்ட சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து என்னுடைய அத்தை மாட்டு பொண்ணு இருந்தா, மன்னின்னு சொல்லிட்டு, இந்த மன்னி என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாள். அந்த மன்னி பண்ணுற குழம்பு இது. இந்த ஒன்று தான் நான் அந்த மன்னிகிட்டேருந்து கற்றுட்டேன். என்ன நான் கூட அடிக்கடி சொல்வேன் இல்லையா, என்னுடைய அத்தை பேத்தின்னு, அவளுடைய அம்மா. அந்த மன்னி வந்து நான் கேட்பேன், மன்னி கையில் சாதம் போடுங்க மன்னி அப்படின்னா எனக்காகவே வேண்டி கையில் சாதம் போடுவாள். நாங்கள் அங்கே 7 பேர் இருப்போம் சொந்தக்காரர், அதாவது என் மன்னியோட பசங்க, என் அத்தை பொண்ணு, நான், அப்புறம் என் மன்னியோட மச்சினம் பொண்ணு அப்படின்னு நாங்கள் எல்லோரும் இருப்போம். எல்லாருக்கும் சேர்த்து சாதம் பிசினி நான் கேட்டேங்கிறதுக்காக எல்லாருக்கும் போடுவா, அழுத்துக்காமல் போடுவா கையில். அந்த மன்னி இப்போ இல்லை. அந்த மன்னி பண்ணுற இந்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் நான் ரொம்ப சின்னவன், அதனால் எனக்கு மிச்சம்லாம் விவரம் தெரியல. இந்த ஒரு குழம்பு மட்டும் மன்னி பக்கத்தில் போய் நின்று பார்த்ததுனால இது தெரியறது. இன்னொரு ஒரு குழக்கட்டைக்கு ஒன்று கல்லூரில் உட்காந்து அரைப்பா. அந்த 2 தான் மன்னி பண்ணதில் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த குழம்பு இது பயத்தம்பருப்பு மசியல். அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அடுப்பில் ஒரு இழுப்பை சட்டி போட்டுருக்கோம். மசியல் பண்ணுவதற்காக இதுக்கு தான்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்பூன் நல்லெண்ணெய் குத்தின்னு இருக்கோம். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுருக்கோம். ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் கொஞ்சம் இல்லை, இந்த பயத்தம்பருப்புங்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் உண்டனமே பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ அது பாருங்க, வத்த மிளகா ஒரு 4 போட்டுருக்கேன், பச்சை மிளகா 2 போட்டுருக்கேன். பச்சை மிளகாயை நீங்கள் பச்சையாகவே போட்டுக்கோங்க. ரொம்ப இந்த விதையெல்லாம் போட மாட்டேன், இது காரம், அதனால் இதை செடிக்கு போட்டுருவோம். இல்லை, நல்ல இளங்கொத்தா போட்டுக்கணும். பாருங்க, ஒரு கிண்ணம் புளி கரைச்சி வச்சுட்டுருக்கேன். நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஏன்னா அதுக்கு மஞ்சப்பொடி கொஞ்சம் கூடுதலாக போடணும், அதெல்லாம் கலர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் 5 நிமிஷம்தான். இந்த குழம்பெல்லாம் கொதிக்கிறதுக்கு 5 நிமிஷம்தான் ஆகும். இந்த பருப்பு வேகிற நாழி தான்.
இதை குக்கரில் கூட வச்சுக்கலாம். ஆனால் குக்கரில் வச்சா இந்த டேஸ்ட்டு கிடைக்காது. எப்போவுமே பயத்தம்பருப்புக்கு இந்த பாயசத்துக்கு இந்த மாதிரி குழம்பு களத்துக்கு பருப்பு எதுக்குமே நான் வந்து பயத்தம்பருப்பு அவ்வளோவா குக்கரில் வச்சுக்க மாட்டேன். துவரம் பருப்பு தான் குக்கரில் போடுவேன். இதை வெளியில் போட்டு இப்படி வேக வச்சு எடுத்துட்டா தான் இது ஒரு தனி வாசனை கொடுக்கும். அதில் இந்த வாசனை இருக்காது. அவ்வளோதான். இப்போ இது ரெண்டும் ஆகட்டும். இந்த பத்தில் இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கணும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸு இவ்வளோதான் எடுத்துட்டேன். இதை கொஞ்சம் நல்லா நம்ம நீர்க்காக கரைச்சிக்கணும். இப்போ பாருங்க, பருப்பு நல்லா மசிஞ்சுன்னு இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு, பருப்புக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம். அந்த புளிஜலத்துக்கு தான் உப்பு போட்டிருந்தோம். இப்போ பருப்புக்கு போட்டுக்க போகிறோம். பருப்புக்கு நம்ம முன்னாடியே உப்பு போட்டுட்டோம்னா இந்த பருப்பு வேகாது. சில பேராத்தில் பார்த்தோன்னா பருப்பு வேகலைம்பா, தண்ணி உப்பு தண்ணியாக இருக்கும். அதுக்கு பருப்பு வேகாது. அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஏதாவது குத்தி அதை வந்து வேக விடணும். அதனால தான் வெந்ததுக்கு பிறகு பருப்பு போட்டுக்கணும். சில இடங்கள்லாம் பார்த்தோன்னா அந்த சாதத்தில் அரிசியிலே உப்பை போட்டு சாதம் வடிப்பா. இப்போ சாதம் என்ன ஆகும்னா வித விதையாக இருக்கும். அதேமாரி பருப்பில் நம்ம உப்பை போட்டுட்டு பண்ணோன்னா அது வித விதையாக இருக்கும். அதனால் அப்படி செய்யக்கூடாது. அப்புறம் சில பேர் இந்த குழம்பு எப்படி தெரியுமா பண்ணுவா, அரிசி களையணும் இல்லையா, அந்த அரிசி களையிற கழநீர் இருக்கே, அந்த கழநீரில் புளியை ஊற வச்சு கரைச்சி அப்படி பண்ணுவாள். நான் கூட பாட்டிகிட்ட கேட்டேன், நம்ம கூட அப்படி பண்ணலாமான்னு. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். அரிசி களையிற கழநீரை ஏதாவது பட்டு போகிற செடிக்கு குத்தினா அது உடனே தளிர் விடுன்னு பாட்டி சொல்வாள். இப்போ பட்டு போயிடப்படுறது நீ நினைக்கிறோம் இல்லையா, நம்ம மாட்டில் அப்படி தான் ஒரு கருவேப்பிலை செடி பட்டு போயிடுது. நான் பாட்டிகிட்ட வந்து சொன்னேன், பாட்டி அந்த கருவேப்பிலை செடி பட்டு போக போகிறது அப்படின்னு. அதுவா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துப்போம் அப்படின்னா. என்னன்னு பார்த்தா அடுத்த நாள்லேருந்து சாதம் களையிற கழநீர், அப்புறம் நம்ம டிகாஷன் போட்டு அந்த ஃபில்டரில் இருக்கு இல்லையா, தூக்கி போட்டதுக்காக வச்சுட்டு இருப்போமே காப்பி பொடி, அது ரெண்டையும் அதில் கொண்டு போய் குத்து அப்படின்னா தளன்னு வந்துடுத்து அந்த செடி. அதனால செடி ஏதாவது பட்டு போகிறதுன்னா அதுக்கு மருந்து என்ன தெரியுமா, கழநீரும் போடாமல் வச்சுட்டு இருக்கோமே அந்த காப்பி பொடி இல்லை, போட்டுட்டு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா அந்த காப்பி பொடி. நம்ம எல்லாம் கொதிச்சுட்டு இருந்தோன்னா அது எல்லாத்தையும் இந்த பருப்பில் கொட்டிட போகிறோம். இந்த குழம்பு அறத்துக்கு 5 நிமிஷம்தான். இப்போ வரிசையாக 5 நிமிஷம் குழம்பு உங்களுக்கு 3 குழம்பு கொடுத்தாச்சு. இப்போ இது வந்து குழம்பு இல்லை, இது வந்து மசியல். அதனால அது இப்படி கொஞ்சம் நீர்க்க தான் இருக்கும், இப்படி ஜலமாக தான் இருக்கும் சாத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. இதுலேயே வந்து ஸ்பெஷல் வந்து என்னென்னா கருணாக்கிழங்கு மசியல் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த பைல்ஸ் இருக்கிற வழக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான மருந்து. அது வெய்ய காலத்துக்கான மருந்து தான் இந்த கருணாக்கிழங்கு மசியல். அதையும் நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் பாருங்க. இது வந்து ரொம்ப கெட்டியானோன்னு அவசியம் இல்லை. இன்னொரு சித்த நாழி அந்த இப்போ தானே நம்ம அந்த புளிஜலம் எல்லாத்தையும் விட்டுருக்கோம் இல்லையா, அது எல்லாமே சேர்ந்து ஒரு 10 கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். அவசரமாக பண்ணணுன்னா அன்றைக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி குழம்புகளை வச்சுக்கோங்க. இது வந்து விரத நாட்களுக்கு வச்சுக்கலாம், அமாவாசைக்கு பண்ணலாம், அந்த மாதிரியான நாட்களுக்கு பண்ணிக்கலாம். ஃபேனானே அடுப்பில் வேலை பார்க்கும்போது ஃபேன் எங்கேனையும் போட்டுண்டு அது எதுக்கு போட்டு வச்சுருக்காய்? அழகாக குட்டியாக ஃபேன் வாங்கிட்டுருக்கேன். போதும், ரொம்ப முக்கியம். மேலே இருக்கிற ஃபேனை போட்டால் அடுப்பு அணைஞ்சிருமா, அதுக்காக வேண்டி எனக்கு ஃபேன் வாங்கினது. இது பாருங்க, அதுக்கு ஒரு கிளிப்பு மாதிரி ஒன்று இருக்குது. இந்த கிளிப்பை போட்டு இதில் வச்சுருக்கா. இந்த கிளிப்பை அவுத்து காட்டுமா, நன்னா தான் வருது காற்று. காற்று நன்னா தான் வருது. ஆனால் நம்ம இப்படி சொகுசாக சுகமாக இருந்தெல்லாம் வேலை பார்த்து வழக்கம் இல்லை. அவ்வளோதான். இந்த அளவுக்கு கொதிச்சா போகிறோம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறோம். ஏன்னா இந்த மண் பாத்திரம் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. எப்படி தலை கொதிக்கிறது பாருங்க. நம்ம மூட்டும்போது பார்த்தேன்னா அடுப்பை மூட்டும்போது இது லேட் ஆகும் இந்த கடுகு வெடிக்கிறதுக்கே. அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணதுக்கு பிறகும் அது பாட்டுக்கு 10 நிமிஷத்துக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அதனால அது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். அது இந்த அளவு கெட்டியமாக இருந்தால் போகும். மசியல்னா அப்படித்தான் இருக்கணும். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்து போயிட்டேன், பத்தியத்துக்கெல்லாமும் இதான் குழம்பு. இப்போ புள்ள பெத்தா இருந்தான்னா அவளுக்கு பத்தியத்துக்கு, அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா பத்தியத்துக்கு. பத்திய குத்துக்கு பயத்தம்பருப்பு தான். இந்த மிளகாயெல்லாம் போட்டான்னு கேட்காதீங்க, பருப்பை பற்றி சொல்கிறேன். பயத்தம்பருப்பு தான் பத்தியத்துக்கு அப்படின்னு சொல்கிறேன். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.